என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா இது. எனக்கு என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜய் தான் நான் விரும்புறேன். விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு தற்கூரிங்களா பேசுது பாருங்க. தன் புருஷனுக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் தெரியாது. நீ தான் தற்கூரி. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண்மகனோ நல்ல ஆண்மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்கூடாது. ஏன் பைத்தியம் சொல்றீங்க தெரியுது அவனுக்கு? இப்படி அவனாவது போய் பிரஸ் மீட் கொடுப்பானா? விஜய் ரசிகா இருந்தேன்னா எவ்வளவு லவ் பண்ணாதீங்களா? ஏன் பைத்தியம் சொல்றேன்னு தெரியுதா? இது தமிழ்நாட்டோட கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம். எப்படியா கலாச்சாரம்? நீ என்ன கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக உன்னை நியமிச்சிருக்காங்களா? அரசாங்கம் நியமித்த கலாச்சார பாதுகாவலர் இந்த மாதிரி பைத்தியங்களை எனக்கு என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜய் தான் நான் விரும்புறேன். அது அவங்க கணவர் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன விஜய் போல கண்ணு பொண்டாட்டிய புள்ளிய விட்டுட்டு லைட்டா திரிஷா கூட பாருங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு நல்லது பண்ணுவீங்க பார்த்தா அப்படி அப்படி வேலை புரியுது. அப்படி வேலை பிடிச்சோம் உங்களால ஆதரவு எடுத்து வர முடியல. நீ அன்னைக்கு 5 செகண்ட் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்களால எடுக்க முடியுமா? எல்லாமே நீங்க நரேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் விட்டு ஓடணும்.